மணி நேரத்தில் எடுக்கிற தண்ணி அரை மணி நேரத்தில் எடுத்துருங்க. அதாவது சரி தண்ணி அதிகங்க. அதாவது ஏர் வராது, தண்ணி மட்டும்தான் வரும். உப்பு கட்டவே கட்டாதுங்க, 100க்கு 100 உப்பு கட்டாதுங்க. சரி தண்ணி வச்சு வந்துடுது. தேய்மானம் கம்மி, கரண்டு பணம் கம்மி, சரி மிச்சம் ஏற்படுதுங்க விவசாயிகளுக்கு. இது வந்து மண் எடுக்குங்க சேரு. அதாவது குழிக்குள்ளே எவ்வளோ சேர் இருந்தாலும் சரி, 1000 அடி குழியில் 500 அடி சேர் இருந்தாலும் கம்பர்சர் மோட்டர் வச்சு உள்ளே இறக்குற போதுங்க இதை மண்ணை கறி விட்டுக்கிட்டே அப்படியே எல்லா மண்ணையும் வெளியே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். உள்ள குழிக்குள் இருந்ததுன்னா இது நம்ம சின்ன சைஸுங்க. இது சைடில் அந்த போர் குழிக்குள்ள உள்ளே இறக்குனா அந்த உள்ளே பூந்துடும், அந்த மோட்டர் வரையிலுமே போகும். துளி மண் இல்லாமல் இதை எடுத்துருங்க. இது ஸ்பீடாக எடுக்கும், இது ஸ்லோ மோஷனில் எடுக்குங்க. மோட்ரு, கம்பர்சரு, போர் சப்பு எல்லாம் ஆளினால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அந்த போர் குழிக்குள்ள போய் எடுத்து பார்த்துடலாங்களா? அது எப்படி விடுறதுன்னு காமிக்கிறேங்க. ஓகே வாங்க. வணக்கங்க, நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கல்பாவிங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கோபுர ஏஜென்சிங்க நம்ம ஏஜென்சி பேர். இது வழியாக அந்த ஏஜென்சி வச்சு இப்போ அது புது தயாரிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்துங்க தண்ணி எச்ச எடுக்கிறது மட்டும் இல்லை கம்பர்சருக்கு. இது வந்து மண் எடுக்குங்க சேரு. அதாவது குழிக்குள்ளே எவ்வளோ சேர் இருந்தாலும் சரி, 1000 அடி குழியில் 500 அடி சேர் இருந்தாலும் கம்பர்சர் மோட்டர் வச்சு உள்ளே இறக்குற போதுங்க இதை மண்ணை கறி விட்டுக்கிட்டே அப்படியே எல்லா மண்ணையும் வெளியே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது வந்து குழிக்குள்ளே கிளறுங்க, அப்படியே தண்ணி இந்த சந்து வழியாக வந்துடும். மண் சேரு எல்லாமே வெளியே வந்துடும். இது வந்து 2-in-1 யூஸுங்க. சாதா புட்டாலோட சரி தண்ணி வச்சு எடுக்கும். இது அட்வான்ஸாக இது மண்ணை எடுத்துரும். சேரி எடுக்கிறதுல இது ஃபஸ்ட்டு கிரேடாக வேலை செய்யுதுங்க. ஆமாங்க, அதாவது 7 ஹெச்பிக்கு இதுங்க. 5 ஹெச்பின்னா அதோட கொஞ்சம் சின்னது, 1.5 2 ஹெச்பிங்கிற போதுங்க இதை போட்டுக்கிறோம் 3 ஹெச்பி வரையிலுங்க. அதுக்கு அடுத்ததுங்க குழிக்குள்ளே வந்து ஒரு மோட்டர்லாம் இறக்கியிருப்பாங்க, அதை அடைச்சிக்கும். அப்போது சின்ன பைப்பாக இருந்ததுன்னா இதை விட்டு எடுக்கலாங்க. இது விட்டு எடுக்க முடியல, அது போதாது, சின்ன பைப்பாக இருக்குது அப்படின்னா பெரிய பைப்பாக உள்ள குழிக்குள் இருந்ததுன்னா இது நம்ம சின்ன சைஸுங்க. இது சைடில் அந்த போர் குழிக்குள்ள உள்ளே இறக்குனா அந்த உள்ளே பூந்துடும், அந்த மோட்டர் வரையிலுமே போகும். துளி மண் இல்லாமல் இதை எடுத்துருங்க. இது ஸ்பீடாக எடுக்கும், இது ஸ்லோ மோஷனில் எடுக்குங்க. இது ஒரு நாளையில் எடுக்கிறது, இது 3 நாளையில் எடுக்கும். சுத்தமாக மண் எடுத்துகிட்டு மோட்டர் வெளியே எடுத்துக்கலாம். மீறினா அதுக்கு அடுத்தது மோட்டர்லாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபுட்பாலை போட்டு விட்டுக்கலாங்க. ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி 37 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கிறேங்க. மெக்கானிக்கல் தொழில் தானுங்க. கிணறாக போய் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நானே இங்கேயே கொண்டு வர்றாங்க, பாத்தியஸ் கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேணுங்கிறவங்களுக்கு இல்லாத வேணுங்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க. விவசாயிகள் அத்தனையும் வாங்கிக்கலாங்க. எல்லாமே வேண்டாங்கிறவங்க கொண்டாடுறாங்க, வேணுங்கிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு சந்தை மாதிரி இங்கே இதெல்லாம். ஆமாங்க, மாடல் வந்து ஒரே மாடலுங்க. இப்போ லேட்டஸ்டான மாடல் வந்து இந்த சேர் எடுக்கிற மாடலுங்க. அப்போ 2 மாடலுங்க. ஒன்று அதாவது இது வந்து சேர் எடுக்கிறதுல மெயின் சாப்டருங்க இது. ஆமாங்க, அதாவது மோட்ரு, கம்பர்சரு, போர் சப்பு எல்லாம் ஆளினால் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எதுவுமே ஒரு % கூட குறைய வைக்க மாட்டோம், எல்லாமே கொடுத்துருவோம். முடிவு நாங்களே போய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. சரிங்களா? நான் ஒர்க்கிங் ஸ்பாட்டுக்கு வந்து காட்டுறேங்க. ஓகே, சரிங்க. அந்த போர் குழிக்குள்ள போய் எடுத்து பார்த்துடலாங்களா? அது எப்படி விடுறதுன்னு காமிக்கிறேங்க. ஓகே, வாங்க. எவ்வளவு நாளும் வெளியே எடுத்துருங்க. அதாவது போர் குழிக்குள்ள பைப்பு இப்படி இருக்குங்க. இது நேரம் இழுத்து ஒரு இதில் லைனில் கட்டி வச்சுட்டுங்க. மேலே நேரம் இழுத்து கட்டி வச்சுட்டு இந்த சந்து வழியாக அப்படியே விடலாங்க. உள்ள சல்லுன்னு போகுங்க. அதான் அவ்வளவுதானுங்க. அதாவது உள்ள அப்படியே இறக்கிடலாம். அப்புறம் இது போகல, பெரிய பைப்பு இந்த பைப்பு இருந்ததுன்னா இது என்ன பண்ணலான்னா சின்ன ஃபுட்பாலை போட்டுக்கிறேங்க. அதாவது 2 இன்ச்சு பைப்பு 2 இன்ச்சு எல்லாம் போட்டுருவாங்க. இது 1.25ங்க. 2 இன்ச்சு போட்டாங்கன்னா அந்த ஃபுட்பால் இறங்காது. அதனால இந்த ஃபுட்பாலை அப்படியே இறக்குறேங்க சந்தில். கடைசி வரையிலும் போகுங்க. மண் சேரு எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருங்க. சரி, இப்படி பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது 5 ஹெச்பி ஓடிட்டு இருக்குதுங்க. ஏர் வராது, தண்ணி மட்டும்தான் வருங்க. மண் இருந்தால் மண்ணை வலிச்சு வெளியே துப்பிடுறதுங்க. ஐயோ, விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விவசாயிகளுக்கும் போர் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபுட்பால் அவசியங்க. கம்பர்சர் மோட்டர் வச்சா தீர்ந்து போய் இந்த ஃபுட்பாலை போடுறாங்க, அந்த ஃபுட்பாலையும் போட்டுக்கலாங்க.
தண்ணி சரி தண்ணி எச்சு வந்துருங்க, சாதா புடாலோட சரி தண்ணி எச்சு வந்துருங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. கரண்ட் பணம் கம்மியாகும். 1 மணி நேரத்தில் எடுக்கிற தண்ணி 1/2 மணி நேரத்தில் எடுத்துருங்க. அதாவது சரி தண்ணி அதிகங்க. அதாவது ஏர் வராது, தண்ணி மட்டும்தான் வரும். உப்பு கட்டவே கட்டாதுங்க, 100க்கு 100 உப்பு கட்டாதுங்க. சரி தண்ணி எச்சு வந்துடுது. தேய்மானம் கம்மி, கரண்ட் பணம் கம்மி, சரி மிச்சம் ஏற்படுதுங்க விவசாயிகளுக்கு. இது வாங்கிட்டோம், இதுக்கு வாரண்டி எப்படி சார்? சார் இதில் எந்த ரிப்பேரும் வராதுங்க. இதில் 1% கூட ரிப்பேர் வராதுங்க. இதில் ரிப்பேர் வர்றதுக்கு சான்ஸே இல்லாத நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. ரிப்பேருங்கிற வார்த்தையே வராது, 100%ங்க. ஆமாங்க. இதை வாங்கி போட்டால் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஓடுங்க. இது வீட்டுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஓடுங்க. உப்பு கட்டாதுங்க. சரி தண்ணி எச்சு எடுத்துட்டு பாதி கரண்ட் பணமே வராதுங்க. ஆமாங்க. சரி. ஐயா இதில் 100% ரிப்பேரே வராதுங்க. உள்ளே போய் மண் ஏதாவது சேத்துக்குள்ளே விட்டு சேத்துல அடைச்சிடுச்சுன்னா கூடுங்க, வெளியே எடுத்து போட்டு 4 தட்டு தட்டி விட்டு போட்டிங்கனாலும் அது பாட்டுக்கு ஓடுங்க. இதில் ரிப்பேருங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. 7 வருஷம்னா 7 வருஷம் உழைச்சிடும், வீட்டுக்கு 10 வருஷம் உழைச்சிடும். ரிப்பேருங்கிற கவலை மட்டும் படவே தேவையில்லைங்க விவசாயிகள். அப்படி பட்டுட்டு அது நாங்கள் உடனடியாக வேறு தருவோம். அப்படி பண்ணினதே இல்லைங்க, நடந்ததும் கிடையாதுங்க. ஒரு 7 வருஷம் விவசாயத்துக்கு ஓட்டிட்டு வெளியே எடுப்போது வேற ஒன்று மாட்டிக்கிறேங்க, அவ்வளோதான். வேற புதுசாக மாட்டிக்கலாங்க. இது ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட்டுங்க, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டுங்க. ஆனால் 7 வருஷத்துக்கு எந்த ஒரு ரிப்பேர் இல்லாமல் கண்டிப்பாக ஓடுங்க. கண்டிப்பாக ஓடுங்க. வீட்டுக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே ஓடுங்க. இதெல்லாம் துரு பிடிச்சிடாது, இது போகாது, ஒன்றும் ஆகாதுங்க. இது கலாயிங்க. இது வந்துங்க ஆயில் இன்ஜினுங்க. அதுக்கு மேலே கெட்டு தனியாக நாங்கள் கொடுக்குறோம். இதை அந்த மேல் கட்டை கழட்டிட்டு இதை பூட்டி விட்டு எடுத்து விட்டாங்க. நீட்டாக 5 HP 7 HP கம்பர்ஷன் ஏற வரையில் இதில் எடுத்துக்கலாங்க. செலவு கம்மிங்க. கம்பர்ஷன் கூட செலவு 8,000 10,000 வைக்கி. இதில் ஒரு மேட்டும் இல்லைங்க. 10 வருஷம்னாலும் இது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, எந்த செலவும் இல்லைங்க. விவசாயிகளுக்கு இதை ஈஸியாக பயன்படுத்தலாங்க. ஆமாங்க. நல்ல சிக்கனுங்க, செலவு இல்லைங்க. ஆமாம். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் விலை குறைச்சிருக்குறேங்க. சரி விலை, அதாவது பாதி விலை மாதிரி கூட இல்லைங்க. இது ஒரு 1லிருந்து 2 HP 3 HP வரையிலும் 2,500 ரூபாய்க்கு ஃபுட்பால்வு. இந்த கூறு வச்சதுனால ஒரு 300 ரூபா சேர்ந்து வருங்க, 2,800. 5 HPக்கு 2,700 ப்ளஸ் கூறு வச்சதுனால 300, 3,000ங்க. 7 HPக்கு 3,300 ரூபாய்ங்க ப்ளஸ் கூறுக்கு ஒரு 300, 3,600. அவங்களுக்கு தானுங்க நாங்கள் பார்சல் அனுப்பி விட்ருவோம், பஸ்ஸில் வேணாலும் வச்சு விட்ருவோம். நேரில் முடிஞ்ச அளவு கொண்டு போய் கொடுக்குற அளவு கூட கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எல்லா விவசாயிகளும் ஒருத்தருக்கு ஒருக்கு கலந்துக்கிட்டு இதை பயன்படுத்த வேணும். விளம்பரம் அதிகம் வரும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த விளம்பரம் தான் ஒவ்வொன்றும் வருஷம் ஒரு விளம்பரம் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரு கலந்து எல்லா விவசாயியும் வாங்கி, அனைத்து விவசாயிகளும் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.